த லீடர் இந்த படத்த கேட்டாலே எல்லாருக்குமே ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருப்பீங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு படம் அது. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு படமா? என்ன படம்? அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து தலைவா வேற படம். அதோட மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நான் நம்மளோட லெஜெண்ட பத்தி பேசுறேன். லெஜெண்ட்ல வந்த படத்த பத்தி பார்க்கும்போது, ஓகே இந்த படம் வந்து ஒரு மாரி தான் இருக்கும் அப்படின்ற மாரி கலாய்க்க தான் போறோம், வச்சு செய்ய போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே தியேட்டருக்கு இறங்கியிருப்பாங்க. பட் அங்க தான் ஒரு பயங்கரமான டர்னிங் பாயிண்ட்டே இருந்துச்சு. இந்த படம் வந்து டோட்டலா டிஃபரெண்ட்டா, இவரு இந்த மாரி நடிப்பாரா? அப்படின்ற மாரி இருந்தது. இந்த படத்துல நெறைய ஃபன்னான ஒரு சில சீக்வென்ஸும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஆக்ஷனுக்கு மாஸா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் இவர் தான் வந்து டைரக்டர். இந்த டைரக்டர் வந்து பார்க்கும்போது கருடன் படம் எடுத்தவரு, எதிர்நீச்சல், கொடி படம், பட்டாசு படம் இந்த மாரி நெறைய வெற்றி படங்கள்லாம் குடுத்திருக்காரு. ஆஃப்டர் எ லாங் டைம் ஒரு கம்பேக் குடுத்திருக்காரு அப்படின்ற மாரி சொல்லலாம். முக்கியமா வந்து பார்க்கும்போது கருடன் படமா? ஆமா. கருடன் படமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில வருடங்கள் கழித்து சூரிய வச்சு எடுத்த படம் ஒரு நல்ல படமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அவர் எடுத்த படங்கள்லயே கருடன் படம் வந்து ஒரு நல்ல கான்செப்ட்ல, ஒரு நல்ல நரேஷன்ல எடுத்துச்சு. மேபி வந்து கூட வந்து துணைக்கு வந்து நம்மளோட வெற்றிமாறன் இருந்தாரு ரைட்டரா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காம்பினேஷன்ல அந்த படம் நல்லா வந்துச்சா அப்படின்றது தெரியல. பட் அவர் எடுத்த படங்கள்ல கர்டன் படம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாரி சிவகார்த்திகேயன்லாம் வந்து எதிர்நீச்சல் ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்துச்சு. தனுஷோட படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியா பார்க்கும்போது கொடி படம் டோட்டல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருந்துச்சு. அத பத்தி நம்மளோட டைரக்டரும் வந்து ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கதை வந்து அதோட எண்டிங் வந்து நான் டோட்டலா டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணணும்னு நெனச்சேன். பட் நம்மளோட ஹீரோ சார் வந்து கூடயே இருந்தாரு. ஃபுல் பேக்கிங் வரைக்கும் கூடயே இருந்தாரு. அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு இருந்த ஒரு தாட் ப்ராசஸ அப்படியே வந்து சினிமால அதாவது நம்மளோட ஃபிலிம்ஸ்ல வந்து பிரசன்ட் பண்றாரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி ஆஃப்டர் லாங் டைம் இப்போ ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் இந்த டேரக்டர் வந்து. ஸோ இந்த டேரக்டர் இந்த ஒரு கம்பேக் கொடுக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டாக் இருந்திருக்கும். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டினா சொன்ன மாதிரி தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்ற போது, அதுவும் த லெஜெண்ட் அப்படின்ற வச்சு எடுக்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்மா இந்த ஆர்வத்தை எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடிஞ்சது தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இவரை வச்சு நம்ம எல்லாருமே வந்து விஜய் சார், அதுக்கப்புறம் சூர்யா சார், அதுக்கப்புறம் அஜித் சார், ரஜினி சார் இவங்களெல்லாம் வச்சு பார்த்துருக்கும் போது இவங்க எல்லாம் வந்து காலகாலமா ஒரு கிட்டத்தட்ட அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். புதுசா ஒரு என்ட்ரியா ஒரு ஹீரோ கொடுத்தாலுமே ஒரு சைடு ஆக்டிங்கா ஏதாச்சும் ஒன்று பண்ணிருப்பாங்க. பட் த லெஜெண்ட் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த த லீடர் அப்படின்னு இந்த ஒரு படம் பார்க்கும்போது டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த படத்துல நிறைய கான்ட்ரவர்சியாவும் நிறைய காமெடி சென்ஸ் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்துல நிறைய ஆக்ஷன் சென்ஸ் அதிகமா இருந்தது. ஸோ டைரக்டர் நல்லா இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த படத்துல யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அமிர்தான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அமிர்தான்றது வந்து கேரக்டர் ஒருத்தவங்க நான் சொல்றது. அதுக்கப்புறம் வேலு அருணாச்சலம் நடிச்சிருந்திருக்காரு. அவரும் அதாவது ஒரு நல்ல லீடிங்கான ஒரு சில கீ ரோல்ஸ் பண்ணவங்க, ஒரு நல்ல ஆக்டர்லாம் வந்து இந்த படத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. மேபி இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் லால் வந்திருக்காரு, ஆண்ட்ரியா வந்திருக்காங்க, ஷாம் வந்திருக்காரு. இதுல முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் கிப்ரன். இந்த கிப்ரன் அப்படின்னு சொல்லும் போது யாரு அப்படின்னு நம்ம எனக்கு டோட்டலா ஸ்ட்ரைக் ஆகல. ஏன்னா இந்த படத்துல வந்து மியூசிக் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து எடுத்தோடனே நல்லா இல்லப்பா யாரு பாடுது அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஹீரோ சாரோட 2வது படம் மேபி அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. மியூசிக்லாம் ரொம்ப அழகா இருந்தது. யாரா இருக்கும் அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவர் நிறைய படங்கள் வந்து கிப்ரன் வந்து நிறைய படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் தான். அதாவது சாய் அபியங்கர், யுவன் சங்கர் ராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், அதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் அப்படின்னு தான் மியூசிக் கம்போசரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சில பேரும் இருக்காங்க. ரொம்ப அழகாக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு. இவர் யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிந்து துணிவு படத்துக்கு நம்மளோட அஜித் சார் படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராட்சசனுக்கு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படங்களுக்குலாம் வந்து இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திரௌபதி 2 இந்த படத்துக்குலாம் சமீபத்தில் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ஒரு மியூசிக்கும் வைஸும் சரி, ஒரு டைரக்ஷன் வைஸும் சரி, ஒரு ஹீரோயிசம் வைஸும் சரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதையே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம் அப்படின்ற போது ஒரு சிம்பிள் நரேஷன்ல சொல்லலாம். நம்ம ஹீரோ சார் வந்து என்ன பண்றாரு, ஒரு கார் கராஜ்ல வந்து ஒர்க் பண்றாரு. அந்த கார் கராஜ்ல இருக்க அந்த கார் கராஜோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ். அவர் தான் வந்து விடிவி கணேஷா அப்படின்னு காமெடிக்கு விடிவி கணேஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம். அவரோட காமெடி சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்குலாம் பெருசா இல்ல, ஓரளவுக்கு லைட்டா தட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
காமெடி வைஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம், பெருசா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பட் கேரக்டர் வைஸ் அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம கதைக்குள்ள போவோம். இவங்க அவங்கன்றத பத்தி பேசுறதுக்கு பதிலா நம்ம கதைக்கு போயிடலாம். கதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதையை வந்து பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கார் கராஜில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கார் கராஜில் இருக்க அந்த காருக்கு யாரெல்லாம் வந்து விடுறாங்களோ அவங்கள தான் வெயிட்டு கை, அவங்கள தான் அந்த வில்லனாக வராங்க. ஸோ அவங்க வந்து சால்ட் அப்படின்ற வந்து ஒரு துறைமுகத்தில் ஒரு பெரிய வெயிட்டான கை, அதாவது ஒரு பறிமுதல் பண்ணுறாங்க. அந்த பறிமுதல் பண்ணும்போது அதில் ஒரு தப்பான வேலைகளும் இருக்குது. ஸோ அந்த தப்பான வேலைகளை எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஹீரோ சார் வந்து இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஹீரோ சாருக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அவர் நேரடியாக அந்த மாதிரி எந்த ஹெல்ப்பும் பண்ணல. பட் சுற்றி புத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணியிருப்பார். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கார் கராஜுக்கு கார் வரும், கார் எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட இடத்துக்கு போனது அந்த வில்லனசம் ஏரியாலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையும் நோட்டு விடுவார். அவருக்கு மட்டும்தான் வந்து அந்த வில்லனோட எல்லா இடத்துக்குமே பெர்மிஷன் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ போலீஸும் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் அந்த வில்லன் இடம்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்த வந்து அங்கே ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய லீட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க, நிறைய இன்புட்ஸும் பார்ப்பாங்க. பட் நம்ம போலீஸால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட ஷாம் என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனா அந்த ஷாமை எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியாத மாதிரி இருந்த ஷாமை வந்து ரொம்ப வெயிட்டா ரெப்ரசென்ட் பண்ணாங்க இந்த படத்துல. பட் அந்த அளவுக்கு பெருசா இல்லையோ அப்படின்றது, அவர் பேருக்கு ஏத்த மாதிரியும் அவர் கேரக்டருக்கு ஏத்த மாதிரியும் அந்த படத்துல அந்த அளவுக்கு வர்த் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு மாஸ் காட்டணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் சீன்ல ஒரு குரூப்பா ஒரு ஃபார்ம் பண்ணி வெயிட்டை காட்டினாங்க அப்படின்ற மாதிரி வேணா சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோயின்லாம் யாரு, என்ன கதை அப்படின்லாம் பார்க்கும்போது இது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்டான கான்செப்ட்டுங்க. பட் த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துச்சு. நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசி படம் இருந்தது பார்த்தீங்களா, த லெஜண்ட். அதில் வந்து பேச வச்சே ஃபன் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோ சாரை. பட் இந்த படத்தில் பேசாமலே வெயிட் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஆக்ஷன்லாம் மாஸாக காட்டிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நம்ம பேசினாதானே நம்மளை ட்ரோல் பண்ணுறாங்க, நம்ம பேசாமலே வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அந்த குழந்தையோட சீன்ஸு நம்ம ஹீரோ அப்பா பொண்ணு அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் போது நம்ம ஹீரோ சாரோட எதிர்த்து வீட்டிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருந்தாங்கி நிஷா அவங்களோட காமெடிலாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து லைட்டாக என்ட்ரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த படத்தில். சரி ஓகே, அந்த வீட்டில் பண்ணுற மாதிரியே நம்ம வீட்லேயும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு சின்ன காமெடிலாம் ட்ரை பண்ணாங்க. பட் இந்த படத்தில் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலையோ அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. பட் சம்பாட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பா பொண்ணுக்காக என்ன வேணால் செய்கிற ஒரு அப்பா, அதுதான் அந்த படத்தோட ஒரு மெயினான ஒரு கான்செப்ட். நம்மளோட பொண்ணுக்காக அவர் என்ன எல்லைக்கும் போவார், அந்த மாதிரி ஒரு அப்பா. ஸோ பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இயர்பட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இயர்பட் இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைக்கு வந்து காது கேட்காது. அதை வச்சு மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காது கேட்கும். அந்த ஒரு கான்செப்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பிள்ளைக்கு வந்து ஸ்கூலில் விடுவாங்க. இந்த ஒரு நார்மலாக ஒரு ஃபாதர் ஒரு பொண்ணு அவர் வந்து வேலை செய்கிறாரு, இந்த ஒரு கான்செப்டில் தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக எங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ஆண்ட்ரியா வந்து போலீஸாக வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது அந்த வில்லன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான துருப்பு சீட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பறிமுதல் பண்ணுறாங்க. அந்த இடத்த எப்படியாச்சும் ஒரு பிரேக் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆண்ட்ரியா வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்படி ஸ்டெப் எடுக்கும் போது நம்ம ஹீரோ சாரோட பேர் வந்து சக்திவேல் அந்த படத்தில். ஸோ ஹீரோ சாரோட வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து உள்ளே போகணும், எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி தரணும், உன்னால் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்கும்போது நம்ம ஹீரோ சார் வந்து ஏங்க அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது சரிங்களா, நாங்கள் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு சர்க்காஸ்டிக்காக சப்பையாக முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அப்படி முடிச்சுட்டு போகிறாங்க. சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ற போது ஆண்ட்ரியா வந்து நம்ம ஹீரோ சாரை யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ சாரை யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவாங்க. பட் ட்ரை பண்ணது ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இதெல்லாம் நம்ம ஹீரோ சாருக்கு தெரியுமா, ஆண்ட்ரியா வந்து நம்மளோட ஹீரோ சாரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் நம்ம ஹீரோ சாருக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட லாஸ்ட்ல எண்டில் வந்து பார்க்கும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்மளோட ஹீரோ சாருக்கு நல்ல ஒரு வெயிட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அவர் முக்கியமாக ஆக்ஷன்ஸில் லைட்டாக மாஸ் காட்டிட்டாருனே அப்படின்னு சொல்லலாம். பட் கான்ட்ரவர்சியாக கலாய்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலாய்க்கலாம். பட் அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம். பட் படம் வந்து மாஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் போய் பாருங்க. லெஜண்ட் அதை வந்து மைண்டில் வச்சுக்கூடாது, த லீடர் அதை வேணால் நீங்கள் மைண்டில் வச்சு பார்க்கலாம்.